கோவை குற்றாலம் இதுதான் நம்மளுக்கு. ஐயோ அங்கே பாருங்கள் வியூ, இந்த வியூவுக்கு வரலாங்க, அவ்வளோதான். இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் வியூ அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம xosquad எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம். கோவை குற்றாலங்க, கோயம்புத்தூர் டு கோவை குற்றாலம். என் கூட ஒருத்தன் வரான். இப்போ இங்கே வந்து டைம் கரெக்டாக இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12ங்க, 12:10. அங்கே போய் சேர்றதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம். இங்கேருந்து 33 கிலோமீட்டருங்க. ஆனால் டிராஃபிக் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கணுங்க. கிட்டத்தட்ட போயிடலாம், 1.5 மணி நேரத்தில் போயிடலாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோப்ரோவில் வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் இங்கே இருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குனியம்புத்தூர். இந்த வழியில் தான் போக சொல்லுது. ரூட்டு மாறி வந்தாச்சுங்க. மறுபடியும் திரும்பணுமா? எனக்கு கோவை குற்றாலம் ரூட்டு தெரியாதுங்க. நானே ரூட் மேப் போட்டு தான் போகிறேன். இப்போ லெஃப்டில் திரும்பணும். கரெக்டாக இங்கேருந்து 1.5 மணி நேரம் தாங்க, ரீச் ஆகிடலாம். கரெக்டாக 33 கிலோமீட்ரு இங்கேருந்து. பேரூர் வழியாக போவோம்னு நினைக்கிறேங்க, கரெக்டாக தெரியல. நானே ரூட் மேப் பார்த்து போயிட்டுருக்கேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோவை குற்றாலம் நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல. அங்கே போய் கரெக்டாக ரீச் ஆகிட்டுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிவ்யூ எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலாங்க. அங்கே போய் உங்களுக்கு கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு இன்னும் எப்படி மைக் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல. ஆனால் எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே கோப்ரோவில் எடுத்து போட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கார் வேணால் ஓட்ட தெரியுங்க, ஆனால் காரெல்லாம் வாங்க மாட்டோம். சொன்னேன்லங்க ரோடு மோசங்க. ஆஃப் ரோடிங் எனக்கு பிடிக்குங்க, ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு இது ஆஃப் ரோடிங் மாதிரி தான் கிடையாது. உள்ளே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குழிக்குள்ளே நம்மளுக்கு தான் சேதாரம். ரோடு சின்ன ரோடாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் பெரிய ரோடாக வந்துட்டு இங்கே வந்து சின்ன ரோடாக ஆகுது. தயவு செஞ்சு இந்த பஸ்ஸுக்காரங்க பின்னாடி மட்டும் போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எம்ம கண்டோம். இண்டிகேட்டும் போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு திருப்புவாங்க. இந்த மாதிரிலாம் வர்றனால தாங்க டென்ஷன் ஆகுது.
23 கிலோமீட்டருங்க. இப்போ கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா 12:14ங்க. ஆனால் போய் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 12:53 காமிக்குதுங்க. ஓ, இவ்வளோ நேரம் வந்து நம்ம 2 நிமிஷம் தாங்க குறைச்சிருக்கோம். ஆனால் அப்படியே இருக்குது, டிராஃபிக்காக இருக்குமா ரோடு, அதனால தான் 12:55 காமிக்குது. அதை விட்டு கீழே இறங்க மாட்டேங்குது. நானும் வேகமாக தான் போயிட்டுருக்கேன், பூந்து தான் போகிறேன். எல்லாம் லவ் ஜோடியோட போகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் எங்கே செட் ஆக போகுது. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த vlog எடுக்கிறத பார்ப்போம், அப்புறம் வந்து பொண்ணுங்களை பார்ப்போம். ஏங்க கரெக்டு தானே? பொண்ணுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது, போனால் டோட்டலாக காலிங்க. அதனால் பசங்களுக்கு ஒன்றையானு சொல்கிறேன். ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்ல மாட்டேங்க, கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்ல மாட்டேன். அதேமாதிரி பசங்க கரெக்டாக இருந்தால் பொண்ணுங்க கரெக்டாக இருப்பாங்க, அதேமாதிரி பொண்ணுங்க கரெக்டாக இருந்தால் பசங்க கரெக்டாக இருப்பாங்க. நான் யாரையுமே தப்பாக சொல்லலை. நான் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கேங்க என் வாழ்க்கையில், அதனால் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். சண்டே இல்லைங்க, அதனால தான் லவ்வர் ஜோடியோட எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சண்டேனா இப்படி தான் இருக்கிறதான் செய்யும், அதை நம்ம தப்புன்னு சொல்லவும் முடியாது. தெரியல, வாங்க பார்ப்போம். கோவை குற்றாலம். இது ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குங்க. இங்கே என்னமோ இருக்குது, அதனால தான் கார்லாம் நிற்கிது. எங்கேயோ குளிக்கிறாங்க. இதுக்கு மேலே வண்டி அலோடு கிடையாதா? நடந்து போகிறாங்க. சரி இறங்க. ஐயோ, அந்த பொண்ணு என்ன மாதிரி பார்க்குதுங்க. இதுக்கு மேலே அலோடு கிடையாது. சரி வாங்க, வண்டி நிப்பாட்டிட்டு போய் கேட்போம். நான் அப்படியே அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டோங்க ஒரு வழியாக. ஆனாலும் உள்ளே அலோடு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லா வண்டி இங்கேயே தான் நிற்கிது. சரிங்க, விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோங்க. ரீச் ஆகியாச்சு என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணுறோங்க. ஏங்க என்னாச்சு, சரியான சம்பவம் ஒன்று ஆயிடுச்சுங்க. ஒரு மாதத்துக்கு கோவை குற்றாலம் ஓப்பன் கிடையாதாமாங்க, உள்ளே போக முடியாது. இவர் என்ன இப்படி போட்டு நின்றுட்டுருக்காரு. வந்ததுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. ஆனாலும் சிறுவாணி போகலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேங்க. சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ். உள்ளே பூந்து தான் போய் பார்ப்போம். நம்ம உள்ளே பூந்து தாங்க போகணும். ஆனால் என்னாச்சுங்க, சிறுவாணி சொல்கிறேன் பாருங்க, கோவை குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்லங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்காமா, ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்காமா. அதனால் உள்ளே யாருமே அலோடு இல்லை. வந்தவங்கள திரும்பி தான் போயிட்டுருக்காங்க. நம்மளும் திரும்பி தான் போகிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோங்க. இன்னும் இங்கேயே கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகுதுன்னா கண்டிப்பாக அங்கேயும் அப்படியே தான் இருக்கும். ஆனாலும் போய் பார்க்கலாங்க. நான் ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தாங்க போகணும். கண்டிப்பாக நான் வந்ததுக்கு எதுவுமே பண்ணாமல் போனால் நல்லாவாங்க இருக்கும். அதனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவோம். எங்கள் ரூட்டு தப்பு. சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸு எனக்கு தெரிஞ்சு குற்றாலம்குள்ளே போய் தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸ்குள்ளே போய் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுவே அலோடு இல்லைன்னா இப்போ அது எப்படி அலோடாக இருக்கும்? போன ரூட்டே தான். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த உள்ளேயே விட மாட்டாங்க. எனக்கு மேபி சிறுவாணி அதுக்குள்ளே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸு கோவை குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸு ஒன்று தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, கோப்ரோவில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சி எடுத்தா வீடியோ ஒழுங்காக விடலைங்க.
ரொம்ப சந்தோஷங்க. நமக்கு வர்றதை போகிறோம் அப்படி தான் வருது. அதுவுமே உள்ளதாண்டா போகுது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பு கிடையாது. இங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு அமைதியாக ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. எல்லாமே ஒன்று தாங்க. சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் கோவை குற்றாலம் எல்லாமே ஒன்று தான். வந்ததுக்கு நல்லா செஞ்சு விட்டாங்க. ஓ, தண்ணியிலலாம் கால் வைக்கணுமா? ஜில்லுன்னு இருக்குடா டே. என்ன ஜில்லுன்னு இருக்கு? இதில் தான் குளிக்கிறாங்க. இதான் குற்றாலமா? சரி வா போகலாம். வைக்கப்படுற எதுக்கு வைக்கப்படுற? எதுக்கு வைக்கப்படுற? இதாங்க குற்றாலம், பார்த்துக்கோங்க. இதான் குற்றாலம். எதுக்கு இதை எட்டு வந்தோம்? பொழுதுபோக்காக எட்டு வந்தேன் நான். கடைசியில் ஆப்பு வச்சு விட்டாங்க. இதான் குற்றாலம் சொல்லி எனக்கு. இதாங்க குற்றாலம், பார்த்துக்கோங்க. இதாங்க குற்றாலம், பார்த்துக்கோங்க. இதான் குற்றாலம். ஒன்னேல பண்ணுவோமா? இதுலேயே நடந்து போவோம், தண்ணியிலே நடந்து போகுமாடா? அப்போ தான் நான் பேண்ட்டெல்லாம் நினையும், எனக்கு பிசு பிசுன்னு இருக்கும். ஏன்டா டே பாருங்க, ஷூவாக கையில் எடுத்துக்கிட்டு புது அவன் சொன்ன மாதிரி தண்ணியில் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் போல். சரியான சம்பவங்க. இது ஜில்லுன்னு இருக்குதுடா. இதில் எப்படி தான் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கோவை குற்றாலம் சொல்கிற மாதிரி இருக்குங்க எனக்கெல்லாம். வாங்க, அங்கே ஏதோ இருக்குது போல், விளாண்டுருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஐயோ, எங்கே போனாலும் நடந்தே ஆகணும் போல். எப்படா இருக்குது வந்ததுக்கு? என் கூட என்னோட பாருங்கள், என்னோடய மெட்டீரியல்லாம் வந்து எடுத்துருக்கேன். எல்லாம் ஸ்கூல்லேருந்து எல்லாமே வந்து எடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன், என் ஷூ நான் எடுத்திருக்கேன். ஏன் இதுங்க ஏதோ நல்லா இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அங்கே ஏதோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் போல். குளிச்சுட்ருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கா? உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இங்கே எங்கேயும் இருக்குங்க, ஆனால் வந்து சின்ன வாட்டர் ஃபால்ஸ் போல். சேர்த்துக்கலாம் ஆளுண்டாங்க. பாருங்க, இதாண்டா கோவை குற்றாலம், பார்த்துக்கோ. இங்கே கீழே இறங்கி பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வந்ததுக்கு நல்லா வச்சு விட்டாங்க. இல்லைங்க, அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. தண்ணி அதிகமாக வரனால நம்மளுக்கு சேஃப்டிக்கு தான் சொல்கிறாங்க. மேலே ஒரு மாதத்துக்கு அலோடு இல்லையாம்மா. யாரும் கோவை குற்றாலம் வந்து ஏமாந்துடாதீங்க. மாடுலாம் குளிக்குதுங்க. அப்படியே முடிஞ்சா பாருங்களேன், ரியாக்ஷன் பாருங்க. குட்டி பசங்க விளாட்ற மாதிரி தாங்க இருக்குது. வந்தது வேஸ்ட்டுங்க. இந்த சண்டே எனக்கு பேடு சண்டேவாக மாறி விட்டது. அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் குளிப்பீங்க.
மாடெல்லாம் போகுதுங்க பாருங்கள், மாடெல்லாம் போகுது, மாடெல்லாம் குளிக்குது. பசங்கள்லாம் ஜாலியாக வந்து தோல்வியை பெற்றார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பசங்களாம் வந்து ஏமாந்துட்டாங்க நிறைய பேர், அதெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. வந்ததுக்கு தண்ணியில் நான் கால் வைப்பேங்க, இதில் தான் விளாடுவோம். சரி நடடா, அதே நடா, அதுலேயே போ. தோல்வி தாங்க. நம்ம விளாக் எடுத்துலேருந்து நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்குங்க. சின்ன பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே பிரச்சனை தாங்க. விளாக் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. பாருங்கள், வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பாருங்களேன், வந்துட்டு கோவை குற்றாலம்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு இதிலலாம் எனக்கு சேர்லாம் ஆகாதுங்க, ஆனாலும் நடந்து தான் ஆகணும், வேறு வழியில். ஆனால் மேலே பாருங்கள், வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. அப்படியே இப்படி சுற்றி அந்த இந்த வியூ பாயிண்ட் தாங்க இப்படிக்கா தெரியுது பார்த்தீங்களா பின்னாடி, அந்த வியூ பாயிண்ட்டுக்காக தாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டான், வெப்சைட்டு தானே. எவ்வளோ ஆச்சு பாவங்க, அழுகிறாங்க பாருங்கள். இப்போ குளிக்கிற இதில் இன்னும் மாடுலாம் குளிக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பாருங்க மாடுலாம் குளிக்குது. அப்படியே மூஞ்சியா பாருங்கள், இவனும் ஒரு மாடு தான் பாவங்க. சரி, கோவை குற்றாலம் இதுதான் நம்மளுக்கு. ஐயோ, அங்கே பாருங்கள் வியூ, இந்த வியூவுக்கு வரலாங்க, அவ்வளோதான். இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வியூ, அப்படியே தெரியுது பார்த்தீங்களா கோவை குற்றாலம். வேறு வழி இதுதான் எடுத்தாகணும். வந்துட்டோம். இந்த சண்டே விலாக் இதோட முடியுதுங்க. யாரோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் அமைக்கோங்க. இந்த மாதிரி இந்த டைம் காமிக்காட்டியும் அடுத்த விலாகில் நல்லா உங்களுக்கு நான் எடுத்து கிளியராக காமிக்கிறேங்க. இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக நான் வால்பாறை அடுத்த ட்ரிப் போகலான்னு இருக்கேன். அடுத்த விலாக் எப்போ வருதுன்னு தெரிலங்க, ஆனால் விலாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் போடுறேங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் அமைக்கோங்க. ரொம்ப தேங்க்யூங்க வீடியோ பார்த்ததுக்கு. ஆனாலும் காமெடி ஆகிடுச்சிங்க. நான் விலாக் இதோட முடிக்கிறேங்க. பேட்டரி ரொம்பவே லோவாகிடுச்சு. தேங்க்யூங்க.